விசுவாசம் கிரியை இல்லாம இருந்தா அது தன்னில் தானே செத்ததா இருக்கும். விசுவாசம் கிரியை செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை உலகமே அழிஞ்சாலும் நான் என் கால் ஆலயத்துல நிற்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், கால் 2 துண்டா வெட்டி தொங்கிட்டு இருந்தாலும் ஒருத்த காலை கையில தூக்கி எடுத்துட்டு அந்த வெட்டி கீழே கிடக்கிற கால் எடுத்து தோல்ல வச்சுக்கிட்டு சபைக்கு வா. செத்தாலும் பரவாயில்ல, ஆலயத்துல செத்துட்டா அடக்கம் என்ன பண்ணிடலாம். ஒண்ணு ஆலயத்துல செத்தா ஆண்டவர் உயிரோட எழுப்புவாரு, இல்லைன்னா நல்லடக்கம் செய்யலாம். அதுதாங்க விசுவாசம். யாராவது ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டுல பத்திரிக்கை கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வாங்கன்னு சொன்னா, நான் பத்திரிக்கை வாங்கும் போதே நான் சொல்லிடுவேன், ஞாயிற்றுக்கிழமை நான் சபைக்கு இருக்கணும், நான் சர்ச்சு, நான் ஒரு பாஸ்டர், நான் சர்ச்சில் தான் இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துக்கு மேல கூட விசேஷத்துக்கு வர மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை விசேஷத்துக்கு வர முடியாது. ஏன்னா என்னுடைய வேலை கர்த்தரை ஆராதிப்பது, தேவ சன்னிதானத்துல நிற்பது, தேவனை மகிமைப்படுத்துவதுன்னு தைரியமா சொல்ல வாய் வருதா? தைரியமா சொல்றீங்களா? அப்படி சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்குரிய நாள். அப்படி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கல்யாணத்துக்கு கூட்டா வரமாட்டேன், நாளைக்கு வரேன். நான் ஞாயிற்றுக்கிழமை சபையை விட்டுட்டு, ஆலயத்தை விட்டுட்டு நான் உங்க வீட்டுக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்தேன்னா உங்களுக்கும் ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. நான் வந்தது நிமித்தம் கர்த்தர் உன்னை அடிப்பார், பரவாயில்லையான்னு கேளுங்க. அதான்